ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, இப்போ முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணான்னு என்ன வீடியோண்டா, இப்போ ஒருத்தர் வந்து அதாவது சிலர் வந்து எங்களோட கதைச்சு கொண்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் அலையும் கதைக்காம போயிடும். அப்படின்ற இதை வந்து சைக்காலஜி அடிப்படையாக கொண்டு அதன் இதுகள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு நிறைய பேர் என்னோட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னண்டா, அப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒரு நல்ல நண்பரை எப்படி செலக்ட் பண்றது, நல்ல நண்பரையோ நண்பியையோ யாரையோ எப்படி செலக்ட் பண்றேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக திரும்ப நான் கொஞ்சம் விஷயங்களை சர்ச் பண்ணி அதோட டாக்குமெண்டா ரெடி பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு சொல்லாமன்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கடா நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப ஒரு நல்ல ஒரு நண்பரை எப்படி தெரிவு செய்யறது என்று பார்ப்போம். அதுக்கு வந்து சில காரணிகள் வந்து தாக்கம் செலுத்துது. முதலாவது வந்து உறவின் நம்பிக்கை மற்றும் சமரசம். அதாவது நம்பிக்கை என்பது ஒரு உறவு வந்து மிகவும் ஒரு வலிமை அடைகிறதுக்கு ஒரு காரணமாகும். அப்ப அந்த நம்பிக்கை இருக்கணும்டா, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது வந்து எங்களோட நடவடிக்கைகளாலும் நாங்க கதைக்கிற கதைகளாலும் தான் காணப்படுது. இப்ப வந்து ஓப்பன் மைண்டா கதைக்கணும் இதை சொல்றாங்க. அதாவது ஓப்பன் மைண்டா கதைக்கணும். ஓப்பன் மைண்டா என்ன? அதாவது எங்களோட மனதுல உள்ளத அப்படியே அவைக்கு தெரிவிச்சோம்டா எங்களுக்கு என்ன தோற்றுக்கன்னு அவைக்கு தெரியும், அவைக்கு என்ன தோற்றுக்கன்னு எங்களுக்கு தெரியும். சோ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறதுக்கான வழியாக கூறப்படுது. ரெண்டாவது வந்து பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்றது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு இப்ப சிரிக்கணும் தோணுது, நாங்க சிரிப்போம். எங்களுக்கு இப்ப அழுவணும் தோணுது, நாங்க அழுவோம். ஆனா மற்றாக்கள் என்ன நினைக்கிறோம்னு தெரியுமா? அதாவது மற்றாக்கள் கதையை கேட்க கூடாது, இது வந்து உங்களுக்காக ஒரு நிரந்தரமான ஒரு நண்பனோ நண்பியோ அமையோணுமண்டா மற்றாக்கள் உணர்வுகளையும் மதிச்சு பழகணும். அதாவது அவை வந்து அழுதினமண்டா ஏன் அழுகுறீங்கள் அப்படி கேட்டு உங்களால முடிஞ்ச ஆதரவுகளை தெரிவிச்சு, அதாவது எப்படி என்றா இப்ப அவைண்ட இன்பங்கள்ல மட்டும் நீங்க கலந்து கொள்ளாம அவர்களுடைய துன்பங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்கள் என்னென்று கேட்டறிந்து அதுக்கான அவைக்கு வழிகளை சொல்லி அவையும் கொஞ்சம் உங்களோட அளவு மேம்படுத்தி ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தீங்கன்னா தானே அது ஒரு மிகச்சிறந்த நட்பாக கொள்ளப்படுகின்றது. அப்படி ஒரு தான் நீங்க செலக்ட் பண்ணணும் ஒரு நண்பராக. அவர் தான் எப்பயுமே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நக்கண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை கலட்டி விட்டுட்டு போகாம உங்களுக்காக நிலைத்திருப்பார். மூன்றாவது வந்து பொதுவான ஆர்வங்கள் மற்றும் விருப்பங்கள் உள்ளவர்களை தெரிவு செய்தல். அதாவது இது எப்படி என்றா, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா நீங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கொண்டு இருக்க ஒரு ஆளுக்கு மியூசிக் பிடிக்காது, அவருக்கு வந்து ஆர்ட் இல்ல அவருக்கு அந்த மியூசிக்கோ இல்ல டிராமாவோ அது சம்பந்தமான ஒன்றுமே பிடிக்காது, அவருக்கு வேற இதுகள் தான் பிடிக்கும். சோ அப்படி என்றா நீங்கள் அந்த கதைக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு தெரிஞ்ச அவர் சொல்லுவார். ஆனா அந்த ரெண்டு பேரும் வந்து சேமா ஒரு பாதையில போகணும்டா இது, அதாவது இப்ப இது வந்து ரெண்டு மீனிங்கா போக கூடாது. என்னண்டா அப்படி ஒரே இதுல இருக்கார்கள் தான் நீங்க ஃப்ரெண்டா வச்சிருக்கணும் இல்ல, வேற வேற துறைகள்ல இருக்கார்களையும் ஃப்ரெண்டா வச்சிருக்கலாம். ஆனா என்ன இதுல பிளஸ்ண்டா இப்ப உங்களுக்கு விருப்பமான ஒன்று அவைக்கும் பிடிச்சிருந்ததுண்டா அது ரெண்டுமே அந்த சுமூகமான இதுல போகும். இப்ப உங்களுக்கு பிடிச்சமான ஒன்று அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். அவ்வாறு இருக்கிற சமயத்துல கருத்துக்கள் கூடி கூடி வாக்குவாதங்கள் ஏற்படுத்தப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது வந்து சொந்த கருத்துல சைக்காலஜி அப்படிதான் சொல்லுது. ஓகேயா? அடுத்தது வந்து நேர்மை மற்றும் செம்மையான ஆக்கங்கள். ஒரு ஒரு நல்ல நண்பர் ஒரு நல்ல நண்பர் வந்து பொறுப்புள்ள ஒருவராக காணப்படணும். பொறுப்பில்லாம, அதாவது இந்த பொறுப்புக்கு வந்து எப்படின்னா அந்த நண்பர் வந்து உங்கள பிள்ளையண்டாத நீ செய்யறது பிழை எப்படி செய்யாத அண்டு பெரிய சொல்லாம அதை அனுசரிச்சு அந்த பிழைய உங்களாலேயே நான் செஞ்சது பிள்ளைதான், நான் இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்ல வைக்கிறதா உண்மையான நண்பன். இல்லன்னு ஆக்கள் எல்லாம் நிக்க இந்த நீ செஞ்ச பிள்ளை உணவு செய்ய அப்படி என்று சொன்னீங்கண்டா அது வந்து ஒரு நல்ல நன்மை. அதாவது உங்களுக்கு வந்து திருத்திர மாதிரிதான் தெரியும்,
ஆனா அவருக்கு மனசு எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லையே. நீங்க வந்து வெளியில வச்சு பெரிய இது மாதிரி அவருக்கு சொல்லுவீங்க, நீ அப்படி எல்லாம் செய்யணும் இப்படி செய்யணும்டா, அது வந்து உங்களோட இது கூடன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையாலவே சைக்காலஜியின் படி நீங்க அப்படி கதைச்சிங்கண்டா அவர் ஆக்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பேச்சு வாங்கின இதால வந்து அவர் வந்து தன்னை ஒரு தாழ்மையான இதாக நினைச்சு விலகத்தான் பாப்பாரு வழியும் உங்களோட சரி நினைக்க மாட்டா. அதோட மனசு வந்து அவருக்கு சரியா பாதிக்கப்படும். சோ அப்படி பண்ண வேண்டும். அப்படி பண்றாக்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டா இதுவரைக்கும் ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்கண்டா ஒரு ஃப்ரீ அட்வைஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா அப்படி வெளியிடங்களை போல்டா அப்படி திட்டி பேசினா படங்களை நல்லா இருக்கும், உண்மையான வாழ்க்கைக்கு அது ஒரு அவமானமான ஒரு இதா இருக்கும். அடுத்தது வந்து ஆதரவு மற்றும் உறுதிப்படுத்தும் பொறுப்புகள். அதாவது நீங்கள் கடந்து வருகின்ற சவால்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவை தரணும். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு போட்டிக்கு போறீங்க, அந்த போட்டியில வந்து உங்களுக்கும் அதை பற்றி அறிவு இருக்கு, திறமை இருக்கு. ஆனா உங்களோட ஃப்ரெண்டாகப்பட்டவர் என்ன சொல்லுவாருண்டா, உனக்கு தெரியுமா அதை விட கஷ்டம்னு தெரியுமா, அதுக்கெல்லாம் நல்ல இதான ஆகதான் போவினும் அப்படி சொல்லிக்க உங்களோட திறமைய அவர் வந்து கட்டுப்படுத்துற நோக்காகத்தான் போகுமே ஒழிய உங்களோட திறமைய வெளியில கொண்டு வரணும் அப்படிப்பட்ட இதா இருக்காது. சோ நீங்கள் வந்து ஒரு ஆதரவான மற்றும் உறுதிப்படுத்தும் ஒரு ஆளைத்தான் நீங்கள் ஒரு நண்பராக தெரிவு செய்யணும். இல்ல இது சும்மா பேருக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா யார் வேணும்னா இருக்கலாம், நல்ல நண்பராக இருக்கணும்னா உங்களுக்கு உறுதிப்படுத்து, அதாவது உங்களுக்குன்னு சொல்றதால நீங்க சும்மா இருக்கணும், நீங்களும் இதை செஞ்சாதான் அது உண்மையான ஒரு நல்ல நட்பாக இருக்கும். அவையிட்ட மட்டுமே இதை நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட இதை நீங்கள் அதாவது உங்களோட பொறுப்புகளையோ இல்ல உங்களோட உணர்வுகளையோ காட்டாம இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல நட்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் 1% கூட இல்லை. ஓகேயா. அடுத்தது வந்து மகிழ்ச்சி மற்றும் நகைச்சுவை உணர்வு. அதாவது இப்ப நீங்க ஒரு சவால்களுக்கு முகம் கொடுத்து அடுத்த படிக்க நீங்க போய்கொண்டிருக்கீங்கன்னா அதுல வந்து எப்பயுமே ஒரு கடுகடுப்பான முகம், எப்பயுமே இவைய முந்தோணும் அவைய முந்தோணும் அப்படி ஒரு எண்ணத்துல நீங்க போய்கொண்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கடைசி வந்தாலும் அதுல ஒரு சந்தோஷமோ திருப்தியோ நீங்க கடைசியா வின் பண்ணிக்க கிடைக்குமே ஒழியா அது மறைக்கும். இப்ப வந்து இப்படி என்னோட வெற்றி கிடைக்காது, அதுக்கு கொஞ்சம் படிகள் இருக்குதானே. இப்ப அதால என்னண்டா இப்ப அது அந்த கடந்து போற பாதைகளை வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக மகிழ்ச்சிகரமாக மாற்றணும். இது ஒன்றுமே இல்லாம சும்மா போகுது, நீ அப்படி சேர்றது அப்படி என்று சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தீங்கண்டா கடைசி இருந்தாலும் அது ஒரு நல்ல நட்பான இதா இருக்காது. நீங்க உங்களோட கோல் அடைஞ்சாலும் அதுக்கான சந்தோஷம் வந்து நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு இதா தான் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து அங்கீகாரம் மற்றும் மதிப்பு. இது நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது, சுருக்கி கொஞ்சம் இதாத்தான் போட்டிருக்கேன். ஏன்டா ஓவரா நீ இதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே இதுவரைக்கும் நீங்கள் பயணிச்சு கொண்டிருக்க நண்பர்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு மதிப்பை இழக்கிறது அப்படி ஒரு இதுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ற இதுகள்ல ஏதாவது ஒன்று கூட இல்லையண்டா ஃப்ரீ அட்வைஸ் வேண்டாம். உங்களுக்கான நண்பர் வந்து அவர் இல்லை. அவர் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன செய்யறாருண்டா ஏதாவது தேவைகளுக்கு மட்டும் உங்களோட கதைப்ப. இப்ப வெளியிடங்கள்ல போனா அவர் வந்து உங்களை அறிமுகப்படுத்தவோ அப்படி எல்லாம் மாட்டேன். இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறீங்க, ஆனா வெளியிடங்கள்ல இவரை நான் கிளாஸ்ல தான் பாத்துறான், இல்ல இவரை எனக்கு ஸ்கூல்ல தான் தெரியும் அப்படி சொன்னா அது வந்து என்ன உங்களை யாருன்னு சொல்றதுக்கு அவைக்கு சொல்றதுக்கு மனம் இல்லை. சோ அப்படி இருந்தா அது எப்படி ஒரு நல்ல ஒரு நட்பாக இருக்க முடியும்? எங்கனாலும் நீங்க யாருன்னு சொல்லக்கூடிய அளவுல உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கணும். அப்படி இல்லாம மற்றது இந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்குது. இப்ப வந்து அப்படியே எங்க கதைக்கிறண்டாலும் இல்ல செயலி வாட்ஸ்அப் அதுகள் மூலம் என்றாலும் நீங்க கதைச்சு கொண்டிருக்கீங்கண்டா அப்படி கதைச்சு கொண்டிருக்கிற டைம்ல வந்து கதைக்கவே மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு தேவை வந்துதண்டா மட்டும் ஹலோ போட்டுட்டு அங்கால அவ என்ன தேவைகளை முன் வச்சுட்டு பிளீஸ் அப்படின்னு சொன்னா இது நாங்க ஃப்ரெண்டா நினைக்கிற நாங்கள் என்ன செய்வோம், ஓ ஏதோ அவசரம் போல அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க போடுவோம். அதுதான் எங்களோட சைக்காலஜி. சோ நாங்கள் வந்து அப்படி ஒரு அடிமுட்டாளாக இருக்க வேண்டாம். தேவைகளுக்கு மட்டும் கதைக்கிறார்கள் வந்து நண்பர்கள் இல்ல. இது யாரையும் குத்தி காட்டுறதோ இதோ இல்ல. ஆனா அதுதான் உண்மை. தேவைகளுக்காக மட்டும் உங்களோட கதைக்கிறார்கள் வந்து நண்பர்கள் இல்ல. அவை உங்கள்ட்ட எந்த ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது கடைசி பாயிண்ட் ஒன்று அங்கீகாரம் மற்றும் மதிப்பு. அதாவது நல்ல நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களை விட்டு கொடுக்காமல் கதைப்பினர்.
இப்ப வந்து ஒரு இன்சிடென்ட் உண்டு, கற்பனையானதுதான், யாரையும் குறிப்பிடுறது ஒன்றுமே இல்ல. இப்ப ஒரு இடத்துக்கு போறீங்கள், அங்க போனோம்னா அது ஒரு கிளாஸாக இருக்கலாம். அங்க போனோம்னா உங்களோட நண்பர் உங்களோட நண்பர்கிட்ட என்ன திறமைகள் இருக்குன்னு உங்களோட நண்பர்கிட்ட இன்னொரு ஆள் கேட்டா, அதுக்கு வந்து இவனுக்கு என்ன தெரியும், சாப்பிட்டு இருக்க போறான், இல்ல இவனுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியா, அப்படி சொல்றேன்னா அது என்ன இது? நீங்கள் அதாவது ரெண்டு பேரையும் தனித்தனியாக கேட்கிறேன். நீங்க வந்து உண்மையான நட்பாக நினைக்கிறீங்கள். அப்படி நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, அவருக்கு வந்து பாட தெரியும், ஆட தெரியும், நல்லா கதை சொல்லுவார், நல்லா நடிப்பார், அப்படி அவரு திறமைகளை சொல்லுவீங்க. ஆனா அந்த பர்சன், அதாவது உங்களோட நண்பராக காணப்படுற ஒரு நபர் வந்து அவனுக்கு சொல்ற அளவுல ஒண்ணுமே இல்ல, அப்படி ஒரு வார்த்தை சொன்னாருண்டா நீங்க சொன்னதுக்கு மதிப்பில்ல, உங்களுக்கு அவர் வந்து உங்கள ஒரு மதிப்பே வச்சிருக்கேன். இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம், சிறந்த நட்புகளை தெரிவு செய்யுங்கோ. ஏன்னா நட்பு தான் ஏதாவது ஒரு உறவுகள் கூட சில சமயங்கள்ல கை கொடுக்காம விட்டாலும் ஒரு சிறந்த நட்பானது கை கொடுக்கும். சோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்களோ முதலாவது ஒழுங்கான ஒரு நட்பை செலக்ட் பண்ணுங்க. அந்த பொய்யான நட்புகளுக்குள்ள மாட்டி அவைன தேவைகளுக்காக மட்டும் நீங்க பயன்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து வீடியோல கூறப்படுற கருத்துக்களை நீங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நட்பை தெரிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன். மேலும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழீழம்.